Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 4 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: class and objects, Python operators, built-in functions, built-in modules, multiple objects. Class and objects. Python is object-oriented programming language. அதாவது Python அப்படின்றது நமக்கு ஒரு object based பண்ண programming language. Almost everything in Python is an object with its properties and methods. So, நம்ம Pythonல யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவுமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதனுடைய மெத்தட்ஸை பொறுத்தும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவுமே என்ன நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டா தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இன் பைத்தான் எவ்ரி டைப் இஸ் எ கிளாஸ். பைத்தான்ல ஒரு டைப்பையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்ட், float, complex, bool, string, list, tuple, set, dict are all classes. அதனால நம்ம இன்டிஜர் டேட்டா டைப்பை ஒரு கிளாஸ்ன்னு சொல்ல முடியுமா? என்ன ரீசன் அப்படின்னா நம்ம பைத்தான்ல டிக்ளேர் பண்ணும்போது இன்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா? சோ இன்டிஜர் அப்படின்றது ஒரு கிளாஸ்னா நமக்கு ஏன்றது என்னது? அதனுடைய ஆப்ஜெக்ட். அதனால இது எல்லாமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ். A class is like an object constructor or a blueprint for creating objects. அதனால ஒரு கிளாஸ நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். So, a class is like an object constructor or a blueprint for creating object. அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றதுக்கான ப்ளூ பிரிண்டா கிளாஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காரை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காருக்கான ஒரு இமேஜை வந்து டிரா பண்ணுவோம் இல்லைங்களா? அதுல இருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இமேஜை எடுத்துட்டு அதை என்ன பண்ணுவோம்? ஒரு மாடலா கிரியேட் பண்ணிட்டு அந்த மாடலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாடல் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த மாடலை பேஸ் பண்ண நிறைய கார்ஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் வேற வேற கலர்ல. அதனால அந்த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த கார் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ். அந்த ப்ளூ பிரிண்ட் இமேஜை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண கார்ஸ் எல்லாமே அதனுடைய ஆப்ஜெக்ட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கிளாஸ நம்ம வந்து ஃப்ரூட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ன்றது என்னது? ஒரு கிளாஸ். ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னா வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதாவது மேங்கோன்றது என்ன? இட் இஸ் எ ஃப்ரூட். கிரேப்ஸ்ன்றது என்னது? இட் இஸ் எ ஃப்ரூட். ஸோ ஃப்ரூட்ன்றது கிளாஸ்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? Python operators. Operators in general are used to perform operations on values and variables. So, operator அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸையும் வேல்யூஸையும் ஆப்பரேட் பண்றதுக்கான ஒரு ஜெனரல் யூசேஜ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது. There are standard symbols used for the purpose of logical and arithmetic operations. So, Python operators அப்படின்றது
நார்மலா ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னாவே ஒரு அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் கால்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்து நம்ம ஆப்பரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப இந்த ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது என்னது? ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ். நம்ம வந்து சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி வேரியபிள்ஸையும் ஆப்பரேட்டர்ஸையும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு பேரு தான் என்னன்னா ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது. சரிங்களா? சோ பைத்தான்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், கம்பேரிசன் ஆப்பரேட்டர், லாஜிக்கல் ஆப்பரேட்டர், ஐடென்டிஃபை ஆப்பரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர், பிட்வைஸ் ஆப்பரேட்டர். சோ இந்த ஆப்பரேட்டர்ஸை வந்து நம்ம ஒரு தனி கிளாஸா இனி வரக்கூடிய செஷன்ஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறதுனால இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். சரிங்களா? இதை பத்தின பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனை நம்ம இனி வரக்கூடிய செஷன்ஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட், built-in functions. The Python is straightforward and resembles that of English. Python's syntax enables programmers to create programs with fewer lines of code that they would be able to with certain other languages. Python operates on an interpreter system, allowing for the immediate execution of written code. So built-in function அப்படின்றது என்ன அப்படின்னா நார்மலா பைத்தானுடைய சின்டாக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம வந்து படிச்சு புரிஞ்சுக்கிறது எவ்வளவு ஈஸியோ அந்த மாதிரி தான் பைத்தானுடைய கோடிங்ஸ் அப்படின்றதும் வந்து நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே உங்களுடைய ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் அப்படின்றது எப்படி இருக்கும்னா ஈஸியா சிஸ்டம்கான இன்டர்பிரிட்டர் வந்து ரிசல்ட் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். Python provides a lot of built-in functions that ease the writing of code. You will learn about Python built-in functions, exploring their various applications and highlighting some of the most common used ones. So, இந்த built-in functions அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால நமக்கு பைத்தான் கோடிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. built-in function அப்படின்னா என்ன? ஆல்ரெடி பைத்தான்கான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும் போதே சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய கோடிங்ஸ் உள்ளேயே வந்து ஸ்டேபிளா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு வேணும்னும் போது அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நம்மளுடைய கோடிங்ஸ்ல டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கான ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் என்னன்னா built-in functions அப்படின்றது. சரிங்களா? built-in functions, they are listed here in alphabetical orders. So அந்த built-in functions அப்படின்னு எல்லாமே பாருங்க இங்க alphabetical ordersல டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் இந்த நேமை கொடுத்துட்டு அதுக்கான யூசேஜை நம்மளுடைய கோடிங்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்ப ஏல பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் அதாவது அப்சல்யூட், ஆல்டர், ஆல், அண்ட் எக்ஸ்ட், எனி, ஆஸ்கி. பி ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ல பாத்தீங்கன்னா பின், பூல், பிரேக் பாயிண்ட், பைட், அரே, பைட்ஸ். சில கால் ஏபிள், சிஹெச்ஆர், கிளாஸ் மெத்தட், கம்பைல், காம்ப்ளெக்ஸ். டி டெல், அட்டர், டிக், டிஐஆர், டிவ் மோட். அடுத்தது இ எனுமரேட், எவால், எக்ஸிசி எக்ஸிக்யூட். அடுத்தது எஃப் ஃபில்டர், ஃப்ளோட், ஃபார்மேட், ஃப்ரோசன் செட். நெக்ஸ்ட் ஜி கெட், அட்டர், குளோபல்ஸ். நெக்ஸ்ட் ஹெச் ஹேஷ், அட்டர், ஹேஷ், ஹெல்ப், ஹெக்ஸ். நெக்ஸ்ட் ஐ ஐடி, இன்புட், இன்ட், is instance, is subclass, iter.
Next L, len, list, locals. Next M, map, max, memory view, min. Next N, next. Next O, object, opt, open, order. P alphabet la POW, that means power, print, property. Next R, range, REPR, reversed, round. S, set, set attach, slice, sorted, static method, str, sum, super. Next T, tuple, type. Next var, vars, vars. Next last alphabet is Z, zip. And then finally இன்னொரு built-in மாடியூலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் வேர்ட் இருக்கு import. ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா built-in functions அப்படின்றது. இந்த ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்குமே ஒரு ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ நமக்கு வேற இதுல இருக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுமோ நம்ம ஜஸ்ட் இதனுடைய நேமை வந்து டிக்ளேர் பண்ணிட்டு நம்மளுடைய கோடிங்ஸ்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் பில்ட்-இன் மாடியூல்ஸ். We can import the functions and classes defined in a module to another module using the import statement in some other Python source file. அதாவது built-in modules அப்படின்றது என்னன்னா, இப்ப நம்ம நார்மலா ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்ல ஒரு ஃபைல்ல வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ போட முடியும். சப்போஸ் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருந்தது அப்படின்னா அந்த பெரிய ப்ராஜெக்டை நம்ம ஒரு ஃபைல ரன் பண்றதுன்றது பாசிபிள் கிடையாது. அதனால முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ அந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ் தேவைப்படுதோ அப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கான நேம் கொடுத்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அந்த ஃபங்க்ஷனோட ஹோல் ஒர்க்குமே அந்த சிங்கிள் லைன்ல நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். இதுக்கு பேர் தான் பில்ட்-இன் மாடியூல் அப்படின்றது. இதை எப்படி நம்ம வந்து வேற ஒரு ஃபைல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எப்படி ஒரு சிங்கிள் ஃபைலுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்போர்ட் அப்படின்ற ஒரு வேர்டை உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராம்ல நீங்க டைப் பண்ணிக்கணும். சரிங்களா? When the interpreter encounters an import statement, it imports the module if the module is present in the search path. So, உங்களுடைய இன்டர்பிரிட்டர்ல நீங்க இந்த இம்போர்ட் அப்படின்ற வேர்டை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இந்த இம்போர்ட் அப்படின்றது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு சர்ச் பாத்ல எந்த இடத்துல நீங்க வந்து இதுக்கான ஃபைலை கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபைல் அப்படியே டைரக்டா உங்களுடைய சோர்ஸ் ஃபைலுக்கு கால் பண்ணிடும். சரிங்களா? A search path is a list of directories that the interpreter search for importing a module. Some of the frequently used function from certain built-in modules. So, இந்த built-in modules நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நம்ம எதெல்லாம் வந்து நம்மளோட சர்ச் பாத்ல வச்சிருக்கோமோ அது டைரக்டா நமக்கு சோர்ஸ் ஃபைலுக்கு கால் ஆயிடும். சரிங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பில்ட்-இன் மாடியூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஎஸ் மாடியூல், ரேண்டம் மாடியூல், மேத் மாடியூல், டைம் மாடியூல், சிஸ் மாடியூல், கலெக்ஷன் மாடியூல், ஸ்டாட்டிக்ஸ் மாடியூல். ஸோ இதெல்லாம் தான் மெயினா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடியூல்ஸ். அதாவது இந்த மாடியூல் அப்படின்றது வேற ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம டைரக்டா இம்போர்ட் அப்படின்ற வேர்டு கொடுத்துட்டு நம்மளால வந்து நம்மளுடைய சோர்ஸ் ஃபைல ரன் பண்ண முடியும். சரிங்களா?
இப்போ இந்த ஓஎஸ் மாடியூல்ல உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கலாம். நமக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு ஃபைல் மட்டும் வேணும் அப்படின்னும் போது இம்போர்ட் எக்ஸ்ட்ரா அப்படின்ற வேர்டை வந்து நீங்க லாஸ்ட்ல அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு லாஸ்ட்ல எக்ஸ்ட்ரா அப்படின்ற வேர்டை கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த ஸ்பெசிபிக் ஃபைல் நேம் வேணுமோ அது மட்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட், மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். A single class definition can be used to create multiple objects. As mentioned before, objects are independent. அதாவது ஒரு சிங்கிள் கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை டிஃபைன் பண்ண முடியும். Changes made to one object generally do not affect the other objects representing same class. அதாவது ஒரு கிளாஸ் நேம்ல நீங்க டிக்ளேர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் அப்படின்றது இன்னொரு ஆப்ஜெக்ட ஒரே கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நீங்க டிக்ளேர் பண்ண ஆப்ஜெக்ட் அப்படின்றது நீங்க இன்னொரு ஆப்ஜெக்ட் நேம் சேஞ்ச் பண்ணாலும் அது அந்த கிளாஸை எக்காரணத்தை கொண்டு அஃபெக்ட் பண்ணாது. ஈச் ஆப்ஜெக்ட் ஹேஸ் இன் ஓன் யூனிக் செட் ஆஃப் டேட்டா அட்ரிபியூட்ஸ். நீங்க டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஒரு யூனிக் அட்ரஸ்ன்றது இருக்கும். சரிங்களா? இப்ப நான் அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல காட்டுறேன் பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஏ பி அப்படின்றது உங்களுடைய கிளாஸ். A equal to 3, B equal to 3. So, இந்த 3 அப்படின்றது நம்மளுடைய ஆப்ஜெக்ட். Print ID of A, ID of B. அதாவது A அப்படின்ற இந்த கிளாஸ்க்கான அட்ரஸை டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. B இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வேரியபிள்கான அட்ரஸை டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன்ல print A is B. அதாவது A உடைய வேல்யூவும் B உடைய வேல்யூவும் சேமா. print A is B. அடுத்த லைன்ல A equal to 30. இந்த ஆப்ஜெக்ட்கான வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிட்டு print ID of A. இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு இதனுடைய அட்ரஸ வந்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து print ID of A, ID of B கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய ஆப்ஜெக்ட் அப்படின்றது சேம் வேரியபிள்ல தான் இருக்கு. சோ ரெண்டுமே சேம் அட்ரஸ்ல தான் நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இதுதான் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. உங்களுக்கான வேரியபிள் சேம் தான், ஆனா அது இருக்கக்கூடிய அட்ரஸ் பாத் அப்படின்றது ஒரே இடத்துல தான் இருக்கு. print A is B ரெண்டுமே ஒரே இடத்துல தான் ஸ்டோர் ஆயிருக்கா? ட்ரூ. நெக்ஸ்ட்ல பாருங்க, உங்களுடைய A வேல்யூவை A equal to 13 சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. சோ 13 சேஞ்ச் பண்ண உடனே இந்த 30க்கான ஐடி, தட் மீன்ஸ் அட்ரஸ் என்னன்னா இது வேரியா இருக்கு பாத்தீங்களா? சோ இதுதான் என்னன்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. இதை நான் உங்களுக்கு விஎஸ் கோட்ல ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம டெஸ்க்டாப்குள்ள போயிடலாங்களா? டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப விஎஸ் கோட்ல நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. நம்ம ரன் கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது பாருங்க, ஏ பிக்கான அந்த வேரியபிளுடைய அட்ரஸ் அப்படின்றது சேம் அட்ரஸ் தான். இஸ் ஏ இஸ் பின்னு கேட்டிருக்காங்க. சோ ட்ரூ. அடுத்தது ஏ ஈக்குவல் டு 30 கொடுத்ததுனால இந்த 30 அப்படின்றதுக்கான அட்ரஸ் கீழே டிஸ்பிளே பண்ணது பாருங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. புரியுதுங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பைத்தானுடைய பேசிக்ஸ்ல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், பைத்தான் ஆப்பரேட்டர்ஸ், built-in functions, built-in modules, multiple objects இத பத்தி கிளியரா டிஸ்கஸ் பண்ணிட்டோங்களா? சோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.